السلام عليكم ورحمة الله. أشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن محمدا عبده ورسوله أما بعد فأعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم الحمد لله رب العالمين الرحمن الرحيم مالك يوم الدين إياك نعبد وإياك نستعين اهدنا الصراط المستقيم صراط الذين أنعمت عليهم غير المغضوب عليهم ولا الضالين. حضرت முஸ்லிம் மவ்ஊத் ரலியல்லாஹு அன்ஹு ஹஸ்ரத் மஸீஹ் மவ்ஊத் அலைஹிஸ்ஸலாத்துவஸ்ஸலாம் அவர்கள் எடுத்துரைத்த படிப்பினைக்குரிய விஷயங்களையும் கதைகளையும் ஹஸ்ரத் முஸ்லிம் மவ்ஊத் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் தமது பல்வேறு குத்துபாக்களிலும் சொற்பொழிவுகளிலும் எடுத்து கூறியுள்ளார்கள். அதனை நான் பல்வேறு சந்தர்ப்பங்களில் கூறி வந்துள்ளேன். இன்றும் நான் அதனை எடுத்துரைப்பேன். ஒரு குதுபாவில் ஹஜ்ரத் முஸ்லிம் மவ்ஊத் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் இந்த கருத்தை எடுத்துரைத்துள்ளார்கள். அதாவது அல்லாஹ் தன்புறமிருந்து ஒருவரை முன்னிலைப்படுத்தும் போது அல்லது நபிமார்களை அனுப்பும் போது அவர்களுக்கு அவன் உதவி ஒத்தாசைகளை செய்கின்றான். அவர்களின் உண்மைத்துவத்தை வெளிப்படுத்தும் பொருட்டு உலகின் பெரும்பான்மை மக்களுக்கு அவர்களின் தீய செயல்களின் காரணமாக அவன் தண்டனை வழங்க நாடினால் அவன் எதனையும் பொருட்படுத்தாமல் தண்டனை வழங்குகின்றான். இது தொடர்பாக ஹஜ்ரத் மஸீஹ் மவ்ஊத் அலைஹிஸ்ஸலாத்துவஸ்ஸலாம் அவர்கள் கூறிய கதை ஒன்றை குறிப்பிட்டவாறு அன்னார் கூறுகின்றார்கள். சிறு வயதில் எங்களுக்கு கதைகள் கேட்பதில் ஆர்வம் அதிகம் இருந்தது. நாங்கள் கதை கூறும்படி ஹஜ்ரத் மஸீஹ் மவ்ஊத் அலைஹிஸ்ஸலாத்துவஸ்ஸலாம் அவரிடத்தில் கேட்கும்போது அன்னார் படிப்பினைகளை தரக்கூடிய கதைகளை எங்களுக்கு கூறுவார்கள். அவ்வகை கதைகளில் ஒரு கதை தற்போது எனக்கு நினைவில் வந்துள்ளது. இதனை நான் ஹஜ்ரத் மஸீஹ் மவ்ஊத் அலைஹிஸ்ஸலாத்துவஸ்ஸலாம் அவர்களின் நாவினால் கூற கேட்டேன். அன்னார் கூறினார்கள், ஹஜ்ரத் நூஹ் அலைஹிஸ்ஸலாம் அவர்களின் காலத்தில் புயல் வந்ததற்கு காரணம் என்னவென்றால் அக்காலத்தில் மக்கள் சீர்கெட்டு திகழ்ந்தனர், பாவங்களில் ஈடுபட்டனர். பாவங்கள் செய்வதில் அவர்கள் முன்னேற முன்னேற இறைவனின் பார்வையில் அவர்களின் மதிப்பு குறைந்து கொண்டே சென்றது. இது ஒரு கதையாகும். கடைசியில் ஒரு நாள் வந்தது. அதாவது மலையின் மேல் மரம் ஒன்று இருந்தது. அந்த மரத்தின் கூட்டில் ஒரு குருவி குஞ்சு ஒன்று அமர்ந்திருந்தது. அந்த குருவி குஞ்சின் தாய் எங்கோ சென்றிருந்தது, திரும்பி வரவே இல்லை. ஒருவேளை மரணித்திருக்கலாம் அல்லது வேறு ஏதோ காரணமாக இருக்கலாம். சிறிது நேரத்தில் அந்த குருவி குஞ்சிற்கு தாகம் எடுத்தது. அது தாகத்தால் துடித்தது. அப்போது அதனை கண்ட அல்லாஹ் வானவர்களை நோக்கி கட்டளையிட்டான், செல்லுங்கள்,
சென்று பூமியில் மழையை பொழியுங்கள். எந்த அளவுக்கு மழையை பொழிய செய்ய வேண்டுமென்றால், மலையில் உச்சியில் அந்த மரத்தின் கூடு வரை தண்ணீர் வந்தடைய வேண்டும். அதன் மூலம் கூட்டில் அமர்ந்திருக்கின்ற அந்த குருவி குஞ்சு அந்த தண்ணீரை அருந்தி தனது தாகத்தை தீர்த்து கொள்ள வேண்டும். அப்போது வானவர்கள் கூறினர், இறைவா, அந்த அளவுக்கு மழை பொழிய செய்தால் முழு உலகமும் மூழ்கிவிடும் என்றனர். இறைவன் கூறினான், பரவாயில்லை, என்னிடத்தில் அந்த குருவி குஞ்சிற்கு உள்ள மதிப்பு கூட தற்போது இந்த மக்களுக்கு என்னிடத்தில் கிடையாது. ஆக இது ஒரு கதையாகும். ஆனால் இக்கதையில் படிப்பினை உள்ளது. முழு உலக மக்களும் ஒன்று சேர்ந்தாலும் அவர்களிடத்தில் உண்மையும் நேர்மையும் இல்லாதிருந்தால் இறைவனின் பார்வையில் ஒரு குருவியின் குஞ்சுக்கு இருக்கும் மதிப்பு கூட அவர்களுக்கு இருக்காது. ஆக உண்மையில் நாம் நிலைநிற்க வேண்டும் என்ற படிப்பினையை இந்த கதையிலிருந்து நாம் இன்று பெறுகின்றோம். நாம் நம்மை ஆய்வு செய்ய வேண்டும். நாம் உலகத்தை விட மார்க்கத்திற்கு முன்னுரிமை வழங்கவும், நம்மிடம் உள்ள தீமைகளை அகற்றவும், நன்மைகளை நிலைநாட்டவும் தான் நாம் ஹஜ்ரத் மஸீஹ் மவ்ஊத் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை ஏற்றுக்கொண்டோம். ஆனால் காலம் செல்ல செல்ல நமது நிலைகளில் முன்னேற்றத்திற்கு பகரமாக பின்னடைவு ஏற்படுகின்றது அல்லது நிலைமை கீழ்நோக்கி செல்கின்றது என்றால் அதன் பொருள் நாம் நமது நோக்கத்திலிருந்து விலகி செல்கின்றோம் என்பதாகும். அந்நிலையில் அல்லாஹ்வும் நம்மை பொருட்படுத்த மாட்டான். அதேபோன்று இன்று உலகின் நிலை என்ன என்பது ஒன்றும் ஒளிவு மறைவான விஷயம் இல்லை. பெரும்பாலான நாடுகளில் பொதுமக்களும் அரசாங்கங்களும் ஒருவர் மற்றவருக்குரிய உரிமைகளை வழங்குவதில்லை. குழப்பமும் சீர்கேடும் நிலவுகின்றது. மேலும் எந்த பகுதிகளில் வெளிப்படையில் அதிகமான குழப்பங்கள் இல்லையோ அல்லது நிலைமை மிக அதிகமாக மோசமாகிவிடவில்லையோ அங்கும் அல்லாஹ்வின் விருப்பத்திற்கு எதிராக அல்லாஹ்விடமிருந்து விலகி அவனுக்கு எதிராக பேசி இறைவனை ஏளனம் செய்ய முயற்சி செய்யப்படுகின்றது. அசுத்தமான விஷயங்களில் எந்த அளவுக்கு மூழ்கின்றனர் என்றால் மனித இயல்புக்கு எதிரான விஷயங்களை சட்டமாக ஏற்றுகின்றனர். இன்னும் கூறப்போனால், எவர் அசுத்தமான விஷயங்களுக்கு உதவுவதில்லையோ அவர் சட்டத்தின் பார்வையில் குற்றவாளி என கூறப்படுகின்றது. இந்த நிலநடுக்கங்கள், இந்த புயல்கள், இந்த குழப்பங்கள் மற்றும் அழிவை ஏற்படுத்தும் பெரும் மழைகள் இவை அனைத்தும் பாவத்தின் உச்சத்தை மனிதன் அடைவதால் வெளிப்படுகின்றன. இது அல்லாஹ் செய்கின்ற வார்னிங் ஆகும். அல்லாஹ் இதன் மூலம் எச்சரிக்கை செய்கின்றான். எனவே இந்த அடிப்படையிலும் அகமதிகளுக்கு பெரிய பொறுப்பு உள்ளது. அவர்கள் உலகை எச்சரிக்கை செய்ய வேண்டும். நீங்கள் உங்களின் சீர்திருத்தத்தின் பக்கம் கவனம் செலுத்தவில்லை என்றால் அல்லாஹ் மிகப்பெரிய அபாயகரமான அழிவை கொண்டு வந்து விடுவான். உலகத்திற்கு அல்லாஹ் அறிவை வழங்குவானாக. அடுத்து நாம் இன்றைய விஷயங்களில் ஒரு விஷயத்தை பார்க்கின்றோம். உலகில் தனது உரிமையை பெறுவதற்கான விஷயங்கள் அதிகமாக பேசப்படுகின்றன. அதனால் பிறருக்கு எவ்வளவு இழப்பு ஏற்பட்டாலும் சரியே, ஒரு உண்மையான முஸ்லிமிற்கு இது தொடர்பாக என்ன சிந்தனை இருக்க வேண்டும், அது தொடர்பாக இந்த சம்பவம் சிறந்த வழிகாட்டியாகும். ஹஜ்ரத் மஸீஹ் மவ்ஊத் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் கூறி வந்ததாக ஹஜ்ரத் முஸ்லிம் மவ்ஊத் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் கூறுகின்றார்கள், ஒரு சஹாபி தனது குதிரையை மற்றொரு சஹாபியிடம் விற்பதற்காக கொண்டு வந்தார். மேலும் அதன் விலை உதாரணமாக 200 ரூபாய் என்று கூறினார். அதற்கு இரண்டாவது சஹாபி, மற்ற சஹாபி கூறினார், நான் இந்த விலையில் குதிரையை வாங்க மாட்டேன். ஏனென்றால் இதன் விலை 2 மடங்கு அதிகமாகும். உங்களுக்கு குதிரையின் விலை பற்றிய அறிவில்லை என தெரிய வருகின்றது என்றும் அவர் கூறினார். ஆனால் அதன் எஜமானர் அதிக விலை பெற மறுத்துவிட்டார். எனது குதிரை அதிக விலைக்கு உரியதாக இல்லாத போது நான் ஏன் அதிக விலையை பெற வேண்டும்? இவ்வாறு அவர்களுக்கிடையில் விவாதம் நடந்து கொண்டே இருந்தது. எந்த அளவுக்கு என்றால் கடைசியில் 3ஆம் நபர் மூலமாக தீர்ப்பு பெறப்பட்டது.
இது அந்த சஹாபாக்கள் வெளிப்படுத்திய இஸ்லாத்தின் உயிரோட்டமாகும். இஸ்லாத்தின் கட்டளை இதுதான். அதாவது ஒவ்வொரு நபரும் தனது உரிமையை பெறுவதற்கு பகரமாக, அதை பெறுவதற்கு சண்டையிடுவதற்கு பகரமாக, பிறரின் உரிமையை கொடுப்பதற்கும் அதை நிலைநாட்டவும் முயற்சி செய்ய வேண்டும். தற்போது இந்த உயிரோட்டம் நிலைபெற்றுவிட்டால் ஹஜ்ரத் முஸ்லிமோர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் கூறுகின்றார்கள், பின்னர் வேலை நிறுத்த போராட்டங்கள் எல்லாம் தானாகவே முடிவுக்கு வந்துவிடும். குறைந்தபட்ச நன்மை என்னவென்றால், ஒருவரிடமிருந்து அவரது உரிமைக்கான குரல் வருகின்றதென்றால் அவருக்குரிய உரிமைகள் கொடுக்கப்படுதல் வேண்டும். பிறரின் உரிமைகளை பறித்து நாம் நீண்ட காலமாக நிலை நிற்கின்றோம், அதிலிருந்து பயனடைந்து வருகின்றோம். பிறரின் உரிமைகளை நமது உரிமைகளாக கருதும் பழக்கம் ஏற்பட்டுவிட்டது. எனவே எங்களால் பிறருக்குரிய உரிமைகளை வழங்க முடியாது என்று கூறுவது இஸ்லாமிய உயிரோட்டமாக இருக்காது. இது மாபெரும் தவறாகும். மேலும் அது இஸ்லாமிய போதனைகளுக்கு எதிரானதும் ஆகும். இன்றைய முன்னேற்றமடைந்த உலகத்திலும் கூட வேலை நிறுத்தம் செய்ய அனுமதி வழங்கப்பட்டுள்ளது. அதுவும் கூட சிந்தித்து பார்க்காமல் வழங்கப்பட்டதாகும். அதற்கு என்ன வரம்புகள் இருக்க வேண்டும் என்று சிந்திப்பது கூட கிடையாது. இன்று இங்கு உதாரணமாக யூகேவில் ஜூனியர் டாக்டர்களின் வேலை நிறுத்தம் நடைபெறுகின்றது. அதன் மூலம் நோயாளிகள் சிரமங்களுக்கு ஆளாகின்றனர். தனது உரிமையை பெறும் பொருட்டு நோயாளிகளை சிகிச்சை என்ற அவர்களின் உரிமையிலிருந்து மருத்துவர்கள் விலக்கி வைக்கின்றனர். மாறாக சில சமயம் நோயாளிகளின் உயிரோடும் விளையாடப்படுகின்றது. எனக்கு நினைவு உள்ளது, ஜப்பான் சுற்றுப்பயணத்தின் போது ஒரு கிறிஸ்துவ பாதிரியார் இருந்தார். அவர் மிகவும் கண்ணியமான மனிதராவார். அவர் என்னிடம் கேள்வி ஒன்று கேட்டார். அமைதி என்பதன் பொருள் என்ன? அதை எங்கனம் உலகில் நிலைநாட்ட வேண்டும் என்று அவர் என்னிடம் கேட்டார். மேலும் அவர், எனது இந்த கேள்விக்கு எங்கேயும் எனக்கு மன நிறைவை தரும் பதில் கிடைக்கவில்லை என்று கூறினார். நான் அவருக்கு கூறினேன், நான் ஏற்கனவே கூறியுள்ளேன், நீங்கள் உங்களுக்காக எதனை விரும்புகின்றீர்களோ அதனையே பிறருக்காகவும் விரும்புங்கள் என்று இஸ்லாம் கூறுகின்றது. அவ்வாறு நீங்கள் செய்யும் போது ஒருவர் மற்றவரின் உரிமையை நிலைநாட்டக்கூடியவர்களாக நீங்கள் இருப்பீர்கள். ஒருவர் மற்றவரின் உரிமையை நிலைநாட்டும் போது அங்கு அமைதியும் நடைபெறும். ஒருவர் மற்றவருக்கு அமைதியை நல்கக்கூடியவராகவும் இருப்பார். அவர் கூறினார், இந்த விளக்கம் எனது உள்ளத்தை தொட்டுவிட்டது. இதனை நான் முதன்முறையாக கேட்கின்றேன் என்றார். எனவே இன்று இஸ்லாம்தான் உலகின் ஒவ்வொரு பிரச்சனைகளுக்கும் சரியான தீர்வை நல்க முடியும். ஆனால் அதற்கான செயல் வடிவத்தை காட்டாமல் நம்மால் உலகை இக்கருத்தை ஏற்றுக்கொள்ளும்படி செய்ய முடியாது. ஆகுமற்ற உரிமைகளை பெறுவதற்கான கேள்விக்கே இஸ்லாத்தில் இடமில்லை. ஆகுமான உரிமைகளை விட்டுக் கொடுப்பதற்கு தயாராக நீங்கள் இருக்க வேண்டும். அமைதியை நிலைநாட்டும் பொருட்டு ஆகுமான உரிமைகளை விட்டுக் கொடுப்பதால் ஒன்றும் நேர்ந்து விடாது. சமூகத்தில் இரு தரப்பிலிருந்தும் இந்த நிலை வெளிப்பட்டால், இரண்டாம் நபர் மூமினாக இருக்கும்போது ஆகுமற்ற உரிமைகளை பெறுவதென்பது நடக்கவே நடக்காது. அவர் ஆகுமற்ற உரிமைகளை பெறவே மாட்டார். ஆனால் வேதனை என்னவென்றால், சில முறை நீதிமன்றங்களில் சில வழக்குகள் வருகின்றன. நமது ஜமாத்திலும் கூட அவ்வாறு வருகின்றது. ஒரு சகோதரர் தனது மற்றொரு சகோதரரின் உரிமையை பறிக்கின்றார், அல்லது பிற அன்பர்களின் உரிமைகளை பறித்து விடுகின்றார். நாம் இதன் பக்கம் கவனம் செலுத்தினால் நமது கசாவின் நீதிமன்றத்தின் பல்வேறு வழக்குகள் முடிவுக்கு வந்துவிடும். சண்டை சச்சரவுகளை முடிவுக்கு கொண்டு வர இஸ்லாம் நமக்கு என்ன சிந்தனையை ஊட்டுகின்றது? மேலும் சஹாபாக்களின் என்ன முன்னுதாரணம் நம்முன் உள்ளது? அறிவிப்புகளில் வருகின்றது, ஒருமுறை இமாம் ஹசன் மற்றும் இமாம் ஹுசைன் இருவருக்கும் இடையில் ஒரு விஷயத்தில் சண்டை உருவானது. அண்ணன் தம்பிகளுக்கிடையில் சில நேரங்களில் கோபமூட்டும் செயல்கள் வெளிப்பட்டு விடுவதும் உண்டு, தர்க்கம் ஏற்படுவதும் உண்டு. ஹசரத் இமாம் ஹசன் அவர்கள் மிகவும் பக்குவப்பட்ட இயல்பு படைத்தவர், மென்மை குணம் படைத்தவர். ஆனால் ஹசரத் இமாம் ஹுசைன் இயல்பில் வேகம் இருந்தது.
அவர்களுக்கிடையில் சண்டை ஏற்பட்ட போது ஹஜ்ரத் இமாம் ஹுசைன் அவர்களிடமிருந்து அதிக கடினம் வெளிப்பட்டது. ஆனால் ஹஜ்ரத் இமாம் ஹசன் பொறுமையை செய்தார்கள். அவர்கள் பொறுமையை மேற்கொண்டார்கள். அந்த சண்டையின் போது வேறு சிலர் சகாபாக்களும் இருந்தனர். சண்டை முடிவடைந்த பிறகு இரண்டாம் நாள் ஒரு நபர் ஹஜ்ரத் இமாம் ஹசன் வேகமாக எங்கோ செல்வதை கண்டார். அவர் அன்னாரிடம் எங்கே செல்கின்றீர்கள் என கேட்டார். ஹஜ்ரத் ஹசன் அவர்கள், நான் ஹஜ்ரத் உசைனிடம் மன்னிப்பு கேட்க செல்கின்றேன் என்று கூறினார். அதற்கு அந்த நபர் கூறினார், நீங்கள் ஏன் மன்னிப்பு கேட்க செல்கின்றீர்கள்? சண்டை நடந்தபோது நானும் அங்கேதான் இருந்தேன். ஹஜ்ரத் உசைன் அவர்கள் உங்களிடம் கடினமாக நடந்தார் என்பதை நான் அறிவேன். அவ்வாறு இருக்க நீங்கள் அவரிடம் மன்னிப்பு கேட்பதற்கு பகரமாக அவர் அல்லவா உங்களிடம் வந்து மன்னிப்பு கேட்க வேண்டும்? ஹஜ்ரத் ஹசன் கூறினார்கள், அது சரிதான். அவர் என்னிடம் கடினமாக நடந்து கொண்டதன் காரணமாகவே நான் மன்னிப்பு கேட்க அவரிடம் செல்கின்றேன். ஏனென்றால் ஒரு சஹாபி என்னிடம் கூறினார், ஹஜ்ரத் நபியல் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒருமுறை கூறினார்கள், 2 நபர்கள் தங்களுக்கிடையில் சண்டையிட்டுக் கொண்டால் அவர்களில் எவர் முதலில் சமாதானம் செய்து கொள்வாரோ அவர் மற்றவரை விட 500 ஆண்டுகளுக்கு முன்னதாக சொர்க்கத்தில் நுழைந்து விடுவார். எனவே இதனை கேட்டு எனது உள்ளத்தில் இந்த எண்ணம் தோன்றியது. அதாவது நேற்று ஹஜ்ரத் உசைன் என்னை ஏசி பேசினார், மேலும் என்னிடம் கடினமாக நடந்து கொண்டார். இப்போது ஹஜ்ரத் உசைன் மன்னிப்பு கேட்பதற்காக என்னிடத்தில் முதலில் வந்துவிட்டால், என்னிடம் சமாதானம் செய்து கொண்டால், பின்னர் அந்நிலையில் நான் ஈருலகிலும் பின்தங்கி விடுவேன். இவ்வுலகிலும் என் மீது கடுமை காட்டப்பட்டது, மேலும் மறு உலகிலும் நான் பின்தங்கி இருப்பேன். எனவே நான் இவ்வாறு முடிவு செய்தேன். என்னிடம் கடுமை காட்டப்பட்டு விட்டது. நான் அவரை விட முதலில் சென்று மன்னிப்பு கேட்டால் அதற்கு பகரமாக சொர்க்கம் அவரை விட 500 ஆண்டுகளுக்கு முன்னதாக எனக்கு கிடைத்துவிடும். ஆக இந்த சிந்தனையைத்தான் நாம் நம்மீது செயல்படுத்த வேண்டும். ஹஜ்ரத் முஸ்லிமோர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் கூறுகின்றார்கள், ஹஜ்ரத் மஸீஹ் மவ்ஊத் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவரிடமிருந்து நான் நகைச்சுவை ஒன்றை கேட்டேன். அது மகாமாத்தே ஹரீரி அல்லது வேறொரு புத்தகத்தின் பகுதியாக கூட இருக்கலாம். அன்னார் கூறி வந்தார்கள், ஒரு விருந்தாளி குளிப்பதற்காக ஒரு இடத்திற்கு சென்றார். குளியலறையில் எஜமானர் விருந்தினரின் தொண்டிற்காக ஏராளமான வேலைக்காரரை வைத்திருந்தார். சில நாடுகளில் சில குளியலறை இருக்கும். அங்கு வரும் விருந்தினர்களுக்கு சேவகர்கள் மசாஜ் செய்து விடுவார்கள். மேலும் அவர்கள் விருந்தினர்களை குளிக்கவும் வைப்பார்கள். கூறுகின்றார்கள், அந்த நேரத்தில் எஜமானர் அங்கு இருக்கவில்லை. அந்த விருந்தாளி குளிப்பதற்காக குளியல் அறையில் நுழைந்தவுடன் அனைத்து வேலைக்காரர்களும் அவரை சுற்றி வளைத்து விட்டனர். தலையை மிக எளிதாக மசாஜ் செய்துவிட முடியும். எனவே அனைவரும் ஒன்று சேர்ந்து தலையை பிடித்து கொண்டனர். ஒருவர் கூறினார், இது எனது தலையாகும், எனக்குரியதாகும். மற்றவர் கூறினார், இது எனது தலையாகும். இவ்வாறு அதில் அவர்களுக்கிடையே சண்டை மூண்டது. ஒருவர் மற்றொருவரை கத்தியால் குத்திவிட்டார். அவர் காயமுற்றார். சப்தம் அதிகமானதால் போலீசிடம் வழக்கு சென்றது. விஷயம் நீதிமன்றம் வரை சென்றடைந்தது. நீதிமன்றத்திலும் ஒரு சேவகர் கூறினார், இது என்னுடைய தலையாகும். மற்ற நபர் கூறினார், இது என்னுடைய தலை. இவ்வாறு இருவரும் கூறினர். நீதிபதி அந்த விருந்தாளியிடம் கேட்டார். விருந்தாளி கூறினார், உசூர், இவர்கள் முட்டாள்கள். இவர்களின் கூற்றில் எனக்கு ஆச்சரியமில்லை. நீங்களும் கேள்வி கேட்டதுதான் எனக்கு ஆச்சரியமாக உள்ளது. ஏனென்றால் தலை அவருடையதும் கிடையாது, இவருடையதும் கிடையாது. மாறாக தலை என்னுடையதாகும். ஹஜ்ரத் மஸீஹ் மவ்ஊத் அவர்கள் இந்த உதாரணத்தை கூறியதன் பொருள் என்னவென்றால், உலகியல் சண்டைகள் வீணானதாகும். என்னுடையது உன்னுடையது என்று என்ன உள்ளது? அடிமைக்கென்று எதுவும் இருப்பதில்லை. எவர் தன்னை அப்துல்லா இறை அடியார் என்று கூறுவாரோ அப்போது அவருக்கென்று எதுவும் இருப்பதில்லை. ஒரு உண்மையான முஸ்லிமை பற்றி கூறப்படுகின்றது. மேற்கூறப்பட்ட சம்பவம் இந்த கருத்தை தான் கொண்டதாகும். அல்லாஹ்வின் அடியாரான ஒருவர் என்னுடையது உன்னுடையது என்ற கேள்விக்கெல்லாம் கேட்பதில்லை. அவரோ அல்லாஹ்வின் அடியாராவார். எனவே தற்போது அவருக்கென்று எதுவும் இருப்பதில்லை. அனைத்தும் இறைவனுக்குரியதாகிவிடும். ஒருவர் உண்மையான மூமினாகி விடும்போது அனைத்துமே அல்லாஹ்விற்குரியதாகும் என்று அவர் கூறுவார். அதற்கு பிறகு எனக்குரியது உனக்குரியது என்ற கேள்வி எப்படி எஞ்சி இருக்க முடியும்? ஹஜ்ரத் முஸ்லிமோர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் கூறுகின்றார்கள், திருக்குரானில் ஹஜ்ரத் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் பெயர் அப்துல்லா என வைக்கப்பட்டுள்ளது.
லம்மா காம அப்துல்லா என திருக்குரானில் வருகின்றது. எனவே இறைவனின் அடிமையாக நாம் ஆகிவிட்ட பிறகு நம்முடையதென்று எதுவும் இருப்பதில்லை, அனைத்துமே இறைவனுக்குரியதாகிவிடும். எனவே திருக்குரானில் விளக்கமாக கூறப்பட்டுள்ளது, நாம் நம்பிக்கையாளர்களிடமிருந்து அவர்களின் உயிரையும் செல்வத்தையும் பெற்றுக்கொண்டோம். நண்பர், அன்பர், உறவுகள் இவை அனைத்தும் உயிரில் அடங்கும், மற்ற விஷயங்கள் செல்வத்தில் அடங்கும். இந்த இரண்டே விஷயங்களுக்குத்தான் மனிதன் உரிமையாளனாக இருக்கின்றான். அல்லாஹ் கூறுகின்றான், நாம் இவ்விரண்டு விஷயங்களையும் நம்பிக்கையாளர்களிடமிருந்து வாங்கிக் கொண்டோம், உயிரையும் பெற்றுக்கொண்டோம், அவர்களின் செல்வத்தையும் பெற்றுக்கொண்டோம். இதன் பொருள் என்னவென்றால், உங்களுக்கிடையே இன்னென்ன பொருள் என்னுடையது, இன்னென்ன பொருள் அவருடையது என்ற சண்டை இருத்தல் கூடாது. என்னுடையது உன்னுடையது என்ற கேள்விக்கு இடமில்லை. நீங்கள் சென்றடைய வேண்டிய இலக்கை அடைய கவனம் செலுத்துங்கள். இந்த விஷயத்தை விட்டுவிடுங்கள். இன்ன நபர் ஏன் பிரசிடென்ட் ஆனார், இப்போது இங்கு தேர்தல் தொடர்பான பொறுப்பாளர்கள் பற்றிய விஷயம் கூறப்படுகின்றது. சிலர் சண்டையிடுகின்றனர், இவர் எவ்வாறு இமாமு சலாத் ஆகிவிட்டார், இவருக்கு பின் நின்று நாங்கள் தொழமாட்டோம் என சண்டையிடுகின்றனர். இவர் ஏன் பிரசிடென்ட் ஆனார், இன்ன நபர் ஏன் ஆகவில்லை, இன்ன நபர் ஏன் செக்ரட்டரி ஆனார், இன்ன நபர் ஏன் ஆகவில்லை, அல்லது இன்ன நபர் எதுவரை இமாமாக மாட்டாரோ அதுவரை நாங்கள் இன்ன நபர் பின்னால் நின்று தொழவே மாட்டோம் என்று கூறுகின்றனர். சிலர் நினைக்கலாம், இப்படிப்பட்ட மக்கள் ஹஜ்ரத் முஸ்லிமோர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் காலத்தில் தான் இருந்தனர், தற்போது இல்லை என நினைக்கலாம். தற்போதும் இதுபோன்ற புகார்கள் கிடைத்து கொண்டு வருகின்றன. அக்காலத்தில் சஹாபாக்களும் இருந்தனர், அவர்கள் இதுபோன்ற கோணலான மக்களை சீர் செய்து வந்தனர். ஆனால் தற்போது நாமோ நபித்துவ காலத்திலிருந்து தொலைவில் சென்று கொண்டிருக்கின்றோம், எதிர்காலத்தில் இன்னும் தொலைவில் சென்று விடுவோம். எனவே நாம் இதன் பக்கம் கவனம் செலுத்த வேண்டும். நான் இதற்கு முன்பும் இதனை கவனமூட்டியுள்ளேன். நாம் மிகவும் எச்சரிக்கையாக இருக்க வேண்டும். நாம் எவ்வாறு இறை அடியாராக ஆக வேண்டும் என்ற விஷயத்தை முன்பை விட அதிகமாக புரிய வேண்டும். மேலும் நமது பிடிவாதம் மற்றும் நான் என்ற அகந்தையை கைவிடுதல் வேண்டும். மேலும் அல்லாஹ்வின் திருப்தியை பெறுவதற்கு முயற்சி செய்ய வேண்டும். தேர்தல் நேரத்திலும் இதுபோன்ற கேள்விகள் எழுந்து கொண்டிருக்கும். சில முறை சில சூழ்நிலையில் பெரும்பான்மை மக்களின் ஓட்டிற்கு எதிராக முடிவு எடுக்கப்படும் போது இதுபோன்ற கேள்விகள் எழுந்த வண்ணம் உள்ளன. இந்த வருடம் தேர்தலுக்குரிய வருடமாகும். ஜமாத் அளவில் இவ்வருடம் தேர்தல் நடக்கும். அந்த அடிப்படையில் ஒவ்வொருவரும் தத்தமது எண்ணத்தை சரி செய்வது அவசியமாகும். துவா செய்து அனைத்து தொடர்புகளுக்கும் உறவுகளுக்கும் அப்பாற்பட்டு தனது உரிமையை சரியாக பயன்படுத்தி தனது கருத்தை தெரிவிக்க வேண்டும். அதற்கு பிறகு வழங்கப்படும் தீர்ப்பை ஏற்றுக்கொள்ள வேண்டும். முழுமையாக சுயநலத்திலிருந்து விலகி உங்கள் முடிவை நீங்கள் எடுக்க வேண்டும். கிளை அமைப்புகளிலும் இதுபோன்ற கேள்விகள் எழுகின்றன. 2 நாட்களுக்கு முன்னர் ஒரு நாட்டில் ஒரு மஜ்லிஸின் லஜ்னாத் தேர்தல் நடைபெற்றது. அங்கிருந்து எனக்கு கடிதம் வந்துவிட்டது. இன்ன நபரை ஏன் பொறுப்பில் அமர்த்தினீர்கள், இன்ன நபரை ஏன் அமர்த்தவில்லை, இன்ன பெண்மணி இப்படிப்பட்டவர் அப்படிப்பட்டவர் என்று எழுதுகின்றனர். எனவே இதுபோன்ற வீண் காரியங்களிலிருந்து நாம் விலகி நிற்க வேண்டும். அந்த குறிப்பிட்ட காலம் வரை எவர் நியமிக்கப்பட்டாலும் அவருக்கு ஒத்துழைப்பு நல்க வேண்டும். அடுத்து ஒரு விஷயத்தின் பக்கம் கவனமூட்டியவாறு ஹஜ்ரத் முஸ்லிமௌத் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் கூறுகின்றார்கள், ஒரு நம்பிக்கையாளர் உறுதியான எண்ணத்துடன் முயற்சி செய்து அந்த காரியத்தை முடிவை எட்ட செய்தல் வேண்டும். அதிகாரியாக இருக்கட்டும் அல்லது பொறுப்பாளராக இருக்கட்டும், அவர்கள் தமக்கு கீழ் பணி செய்பவர்களை சார்ந்து இருத்தல் கூடாது. மாறாக நேரடியாக தாமே அனைத்து பணிகளையும் மேற்பார்வையிட வேண்டும். அதில் இன்வால்வ் ஆக முயற்சி செய்ய வேண்டும். அப்போதுதான் பணி சரியான முறையில் நல்ல முடிவை எட்ட முடியும். ஹஜ்ரத் முஸ்லிமோர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் கூறுகின்றார்கள், ஹஜ்ரத் மஸீஹ் அலைஹிஸ்ஸலாத்து ஸலாம் அவர்கள் கூறி வந்தார்கள், ஒரு செல்வந்தர் இருந்தார். அவருக்கு ஒரு விருந்தினர் மாளிகை இருந்தது. ஒரு பெரிய எண்ணிக்கையிலான மக்கள், ஏழைகள் அங்கு உணவு உண்டு வந்தனர்.
ஆனால் அங்கு நிர்வாக சீர்கேடு மிகப்பெரிய அளவில் இருந்தது. அந்த செல்வந்தரிடம் கண்காணிப்பதில் ஆர்வமற்றவராக இருந்தார். அந்த செல்வந்தர் கண்காணிப்பதில் ஆர்வமற்றவராக இருந்தார். அதன் பக்கம் அவர் கவனம் செலுத்தவும் இல்லை. ஊழியர்களோ மோசடி செய்பவர்களாகவும் நேர்மையற்றவர்களாகவும் இருந்தனர். சாமான்களை மிக அதிக விலை கொடுத்து வாங்கி வந்தனர். குறைவான அளவிலும் வாங்கி வந்தனர். அதில் கொஞ்சம் தமது வீட்டிற்கு கொண்டு சென்றனர். பின்னர் உணவு சமைப்பவர்கள் கொஞ்சம் சாப்பிட்டு விடுவார்கள், கொஞ்சம் தமது உறவினர்களுக்கு கொடுத்து விடுவர், பின்னர் கொஞ்சம் இங்கும் அங்கும் வீணாக்கி விடுவர். அதே போன்று ஸ்டோர் ரூம் திறந்தே இருக்கும். முழு இரவும் நாய்களும் நரிகளும் சாமான்களை தின்று வீணடித்துக் கொண்டிருக்கும். அதன் விளைவாக அவர் மிகவும் கடனாளி ஆகிவிட்டார். 20 ஆண்டுகால நிர்வாக சீர்கேட்டிற்கு பிறகு அவரிடம் நீர் கடனாளி ஆகிவிட்டீர் என கூறப்பட்டது. அவரது இயல்பில் வள்ளல் தன்மை இருந்தது. எனவே விருந்தினர் இல்லத்தை மூடுவதை அவரால் ஏற்றுக்கொள்ள முடியவில்லை. கடன் சுமையை நீக்கும் எண்ணம் அவரிடம் மேலோங்கி இருந்தது. தனது நண்பர்களை அழைத்தார். தனது குறையை அவரிடம் கூறவில்லை. அவ்வாறு எவரும் கூறுவதும் கிடையாது. அவர்களிடத்தில் நான் கடனாளி ஆகிவிட்டேன் என கூறினார். அவர்கள் அனைவரும் கூறினர், ஸ்டோர் ரூம் இரவு முழுவதும் திறந்தே இருக்கின்றது. இரவு நேரத்தில் நாய்களும் நரிகளும் உணவு சாமான்களை வீணாக்கி விடுகின்றன. இவ்வாறு ஏராளமான சாமான்கள் வீணாகி விடுகின்றன. எனவே ஸ்டோர் ரூமில் ஒரு கதவு மாட்டப்பட்டு விட்டால் பெரிய அளவில் சேமிப்பு ஏற்படும் என கூறினர். அவர் கதவு மாட்டுவதற்கு கட்டளையிட்டார். அவ்வாறு கதவும் மாட்டப்பட்டது. இது கதைகளில் ஒரு கதையாகும். கதைகளில் நாய்களும் நரிகளும் கூட பேசுவது உண்டு. கூறுகின்றார்கள், இரவில் நரிகளும் நாய்களும் ஸ்டோர் ரூமில் கதவு மாட்டப்பட்டிருப்பதை கண்டு மிகவும் ஊளையிட்டன. திடீரென பெரிய மூத்த நரி ஒன்று வந்தது. ஏன் சப்தமிடுகின்றீர்கள் என கேட்டது. அதற்கு அந்த நாய்களும் நரிகளும் கூறின, ஸ்டோர் ரூமில் கதவு மாட்டப்பட்டு உள்ளது, இனி எங்கிருந்து நாங்கள் உணவு உண்போம் என கூறியது. எங்கள் பகுதியை சார்ந்த அனைத்து நாய்களும் நரிகளும் இங்கிருந்துதான் உணவு உண்டன. அதற்கு அந்த பெரிய நரி கூறியது, நீங்கள் தேவையில்லாமல் சப்தமிட்டு உங்கள் நேரத்தை வீணடிக்கின்றீர்கள். எந்த நபர் 20 ஆண்டு காலம் தமது வீடு கொள்ளையடிக்கப்படுவதை பார்த்து கொண்டிருந்தாரோ, அதை தடுப்பதற்கு எந்த ஏற்பாட்டையும் செய்யவில்லையோ, அந்த நபரின் ஸ்டோரின் கதவை யார் அடைக்கப் போகின்றார்? அவர் ஒன்றும் கண்காணிக்கப் போவதில்லை. எனவே அச்சப்பட தேவையில்லை என்று அந்த நரி கூறியது. ஆக இக்கதையில் விஷயம் கூறப்பட்டுள்ளது. அதாவது விரும்பினால் என்பதற்கும் விரும்புதல் என்பதற்கும் பெரிய வித்தியாசம் உள்ளது. நாய்களும் நரிகளும் கூச்சலிட்டன. அவர் விரும்பினால் கதவை பூட்டிவிட்டால் நாம் எங்கிருந்து உணவு உண்போம் என கூச்சலிட்டனர். அவைகளில் அனுபவம் வாய்ந்த நரி கூறியது, அந்த பணக்காரர் விரும்ப போவதே கிடையாது, அவர் கவனம் செலுத்தப் போவதில்லை, பிறகு ஏன் கூச்சலிடுகின்றீர்கள் என்று கூறியது. இக்கதையை எடுத்து கூறிய பிறகு ஹஜ்ரத் முஸ்லிம் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் கூறுகின்றார்கள், நமது ஜமாத்தின் உறுப்பினர்கள் விருப்பம் கொள்ளவே இல்லை என்றால் ஒன்றுமே நடக்காது. ஆனால் அவர்கள் விருப்பம் கொண்டு விட்டால் பெரிய பெரிய கஷ்டமான பணிகளும் சில தினங்களில் செய்து முடித்து விட முடியும். ஹஜ்ரத் முஸ்லிம் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் கூறுகின்றார்கள், எங்களது சிறுவயது கதைகளில் அலாவுதீனின் அற்புத விளக்கு கதை மிகவும் பிரபலமானதாகும். அலாவுதீன் ஒரு ஏழை மனிதராக இருந்தார். அவருக்கு ஒரு விளக்கு கிடைத்தது. அவர் அந்த விளக்கை தேய்க்கும் போது ஒரு ஜின் ஒன்று வந்துவிடும். குழந்தைகளுக்கான கதையாகும் இது. அவர் அதனிடம் என்ன கூறினாலும் அதனை உருவாக்கி அது முன்னால் வைத்துவிடும். உதாரணமாக அவர் அதனிடம் மாளிகை உண்டாக்க கூறினால் உடனடியாக மாளிகை கட்டி முடித்துவிடும். ஹஜ்ரத் முஸ்லிம் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் கூறுகின்றார்கள், நாங்கள் குழந்தை பருவத்தில் அறிவு இல்லாத காலத்தில் அலாவுதீன் சம்பவம் உண்மை சம்பவம் என நாங்கள் நினைத்தோம். ஆனால் பெரியவர்கள் ஆனதும் அது வெறும் கதை என புரிந்து கொண்டோம். ஆனால் அதன் பிறகும் இளமையை கடந்து முதுமையை அடைந்த போது அது சரியானதுதான் என தெரிய வந்தது. இங்குள்ள மக்கள் ஆச்சரியப்பட்டு கொண்டிருக்கலாம். இளமையை கடந்து முதுமையை அடைந்ததும் ஹஜ்ரத் முஸ்லிம் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அந்த கதையை சரியானது என்று எங்கனம் கூறினார்கள் என எண்ணலாம். அலாவுதீனின் விளக்கு கண்டிப்பாக உள்ளது. ஆனால் அது எண்ணெய் விளக்கு அல்ல. மாறாக அந்த விளக்கு மன உறுதி மற்றும் திட நம்பிக்கை என்ற விளக்காகும். அது எவருக்கு இறைவன் அந்த விளக்கை வழங்கி விடுவானோ அவர் அதனை செயல்படுத்துகின்றார்.
உறுதி, திடம் என்பது இறை பண்புகளில் அடங்கும். எவ்வாறு இறைவன் குன் ஆகு என்று கூறுவதால் ஆகிவிடுகின்றதோ, அதே போன்று அவனை பின்தொடர்ந்து அவனால் நியமிக்கப்பட்ட வழிமுறைகளை பின்பற்றி இறைவனது கட்டளைகளின்படி செயல்பட்டவாறு, அவனிடத்தில் துவா செய்தவாறு, அவனிடத்தில் உதவி தேடியவாறு, இவை அனைத்து நிபந்தனையாகும். நினைவிற்கொள்ள வேண்டும், ஒரு மனிதன் குன் ஆகு என்று கூறினால் பின்னர் அவை அனைத்தும் ஆகிவிடும். சிறு வயதில் நாங்கள் அலாவுதீனின் விளக்கு உண்மை என நம்பினோம். ஆனால் இளமையில் அந்த எண்ணம் நேர்மாற்றமானது. ஆனால் முதுமையில் ஒரு நீண்ட அனுபவத்திற்கு பிறகு அலாவுதீனும் அற்புத விளக்கும் என்ற கதை உண்மையானதுதான் என தெரிய வந்துள்ளது. ஆனால் அது ஊமையாக கூறப்பட்ட கதையாகும். விளக்கு என்பது பித்தளை விளக்கல்ல, மாறாக மன உறுதி மற்றும் திட நம்பிக்கை என்ற விளக்காகும். அது தேய்க்கப்பட்டால் வெளிப்படையில் எவ்வளவு பெரிய பணியாக இருந்தாலும் சரி, அது உடனடியாக ஆகிவிடுகின்றது. எனவே நம்மில் ஒவ்வொருவரின் சிந்தனையும் இவ்வாறு இருக்க வேண்டும். நாம் விரும்பினால் என்ற நிலையில் இருக்காமல் விரும்புதல் என்ற நிலையை அடைய வேண்டும். மேலும் விரும்பியவுடன் தனது அனைத்து ஆற்றல்களுடன் அந்த பணியை செய்ய வேண்டும். அல்லாஹ்விடத்தில் உதவி தேட வேண்டும். சில மக்கள் சில முறை விரும்பிய பிறகும் சில பணிகள் நடைபெறுவதில்லை. அவர்களின் விரும்புதல் என்பது மனதார இருப்பதில்லை. அதனுடன் கூறப்பட்ட நிபந்தனைகளை அவர்கள் கைகொள்வதும் இல்லை. மன உறுதியும் தைரியமும் அவர்களிடத்தில் இருப்பதில்லை. கடின உழைப்பும் செய்வது கிடையாது. மாறாக மனதில் நாங்கள் விரும்புகிறோம் என்ற எண்ணம் மட்டுமே கொள்கின்றனர். குறிப்பாக நான் இந்த விஷயத்தை குறிப்பிடுகின்றேன். தொழுகை பற்றிய கேள்வி எழுகின்றது. பலர் என்னிடத்தில் வருகின்றனர், கூறுகின்றனர், எங்களுக்காக துவா செய்யுங்கள், நாங்கள் தொழுகைகளில் நிரந்தரமாக நிலைபெற விரும்புகின்றோம், ஆனால் எங்களால் முடிவதில்லை. ஆனால் மற்ற பணிகளை விரும்பும் போது அதை அவர்களால் செய்துவிட முடிகின்றது. தொழுகை நிலைநாட்ட மனமாற விரும்புவதில்லை. தனது ஆற்றல்களை அதற்காக பயன்படுத்துவதும் கிடையாது. அல்லாஹ்விடத்தில் உதவி தேடுவதும் கிடையாது. எனவே தொழும் பழக்கமும் ஏற்படுவதில்லை. அதுபோன்ற மக்களின் விரும்புதல் என்பது விருப்பமற்றதாகவே உள்ளது. மனிதன் ஒன்றை விரும்பி பணி நடக்கவில்லை என்பது இயலாத காரியமாகும். தொழுகை என்பது அவர்களை பொறுத்தவரை இரண்டாம் பட்சமானதாக உள்ளது. அவர்கள் உலக வேலைகளுக்கே முன்னுரிமை கொடுக்கின்றனர். அது தவறான வழிமுறையாகும். எனவே அதன்படி அமல் செய்வது கிடையாது. மனிதன் ஒன்றை விரும்பி திடமான எண்ணமும் இருந்து அவனால் அந்த பணியை செய்ய முடியவில்லை என்பது எவ்வாறு சாத்தியமாகும்? மனிதனின் சோம்பலும் ஆர்வமற்ற தன்மையும் தோல்விக்கு காரணமாக அமைகின்றது. அவ்வாறு இருக்க அவன் தேவையின்றி விரும்புகிறோம் என்று கூறுகின்றான். ஒரு சம்பவத்தை என்னார் கூறுகின்றார்கள். நாங்கள் சிறுவயதில் ஒரு கதையை கேட்டு சிரித்து வந்தோம். ஆனால் உண்மையில் அது சிரிப்பதற்காக அல்ல, மாறாக அது அழுவதற்காக உருவாக்கப்பட்ட கதையாகும். அதில் தற்போதைய காலத்தின் முஸ்லிம்களின் நிலைமை படம் பிடித்து காட்டப்பட்டுள்ளது. அக்கதையை உருவாக்கியவரை மௌலவிகள் துன்புறுத்திவிடக் கூடாது என்பதற்காக அவர் சூசகமாக முஸ்லிம்களின் நிலைமைகளை கூறியுள்ளார். அந்த கதை இதுவாகும். ஒரு அகமதியும் அதுபோன்ற செய்கைகளை செய்தால் தன்னை ஆராய்ந்து பார்க்க வேண்டும். அந்த கதை இவ்வாறாகும். ஒரு வேலைக்காரி இருந்தால். அவள் சஹரி நேரத்தில் தொடர்ந்து கண்விழித்து வந்தார். அவர் ஒரு எஜமானியின் வீட்டில் வேலை பார்த்து வந்தார். ஆனால் அவள் நோன்பு வைப்பது கிடையாது. எஜமானி நினைத்தார், எனக்கு உதவி செய்வதற்காக சஹரி நேரத்தில் கண்விழிக்கின்றாள், அந்த வேலைக்காரி நோன்பு வைப்பது கிடையாது, எனவே சஹரி நேரத்தில் தேவையின்றி அவளுக்கு ஏன் தொந்தரவு கொடுக்க வேண்டும், அந்த நேரத்து பணிகளை நானே செய்து கொள்வேன் என்று நினைத்தார். எனவே 2-3 நாட்கள் கழித்து எஜமானி அந்த வேலைக்காரியிடம் கூறினார், பெண்ணே, நீ சஹரி நேரத்தில் கண்விழிக்க வேண்டாம், அந்த நேரத்து வேலைகளை நாங்களே பார்த்துக் கொள்வோம், அந்த நேரத்தில் நீ கஷ்டப்பட வேண்டாம் என்று கூறினார். அதை கேட்டுவிட்டு மிகவும் ஆச்சரியத்துடன் தனது எஜமானியை அந்த பெண் பார்த்தார். நீங்கள் என்னிடத்தில் என்ன கூறுகின்றீர்கள்? கூறினார், நானோ தொழுவது கிடையாது, நோன்பு நோற்பதும் கிடையாது, இப்போது சஹரியும் உண்ணாவிட்டால் நான் காஃபிராகி விடுவேனே. உண்மையில் இக்கதையில் எந்த முஸ்லிம்கள் தொழுகையில் கவனம் செலுத்தவில்லையோ அவர்களின் நிலைமையை பற்றி கூறப்பட்டுள்ளது. கூறுகின்றார்கள், இதனை நீங்கள் வேறொரு வகையில் கூறலாம். ஒரு முஸ்லிமிடம் ஜும்மத்துல் விதாவை பற்றி கூறுகின்றார்கள். உண்மையில் ஒவ்வொரு தொழுகையிலும் அவர்களின் நிலைமை இப்படித்தான் உள்ளது. மியா, ஜும்மத்துல் விதாவால் என்ன கிடைக்கும்? நீங்கள் ஏன் தேவையின்றி உங்களை துன்பங்களுக்கு ஆளாக்கிக் கொள்கின்றீர்கள்?
மற்ற ஜும்மாக்களை தொழாதது போன்று இந்த ஜும்மாவையும் தொழாதீர் என்று நீங்கள் கூறினால் அவர் மிகவும் ஆச்சரியத்துடன் உங்களை பார்க்க தொடங்கி விடுவார். கூறுவார், சகோதரரே, நீர் என்ன கூறுகின்றீர்? நான் தினமும் பள்ளிவாசலுக்கு வருவது கிடையாது, நான் நோன்பு நோற்பதும் கிடையாது, ஜும்மத்துல் விதாவும் தொழவில்லை என்றால் நான் காஃபிராகி விடுவேனே. ஒரு நேரம் மட்டும் வந்து தொழுதுவிட்டு கடமை நிறைவேறிவிட்டது என்று எண்ணுவதும் கூட நகைப்பிற்குரியதுதான். எவர்கள் ஒரு நேரம் பள்ளிக்கு வந்து தொழுவதால் கடமை நிறைவேறிவிட்டது என எண்ணுகின்றனரோ அவர்களை பற்றிய சம்பவமாகும் இது. எவர்கள் தொழுகைகளின் பக்கம் தொடர்ந்து கவனம் செலுத்துவதில்லையோ அவர்கள் இப்படிப்பட்ட கூட்டத்தினரையே சார்ந்தவராவர். ஐவேளை தொழுகை ஒவ்வொரு வயது வந்த அறிவு படைத்த முஸ்லிமின் மீதும் கடமையாகும். ஆண்களுக்கு பள்ளிவாசலில் வந்து தொழுவது அல்லது பாஜமாத்தாக தொழுவது கடமையாகும். அதற்கான ஏற்பாடு இருக்க வேண்டும். அல்லது நாங்கள் வயது வந்தவர்கள் இல்லை என்றோ அறிவற்றவர்கள் என்றோ கூறினால் பின்னர் போகட்டும், பரவாயில்லை. இந்த இரண்டு விஷயங்களும் இல்லை என்றால் பின்னர் தொடர்ந்து பாஜமாத்தாக தொழுவதற்கு முயற்சி செய்ய வேண்டும். ஒரு அறிவிப்பை செய்தவாறு ஹஜ்ரத் முஸ்லிமோர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் கூறுகின்றார்கள், நான் ஹஜ்ரத் மஸீமோத் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் கூறியதாக கேட்டேன். அன்னார் கூறினார்கள், ஒரு அரசர் அல்லது ஒரு அமீர் ஒரு இடத்திற்கு செல்லும் போது அவரது நெருங்கிய வட்டாரங்களும் அவருடன் செல்லும். அவர்களுக்கு உள்ளே செல்ல அனுமதி தேவைப்படுவதில்லை. இன்றும் கூட பாருங்கள், மினிஸ்டர்கள், மந்திரிமார்கள் வருகின்றார்கள், வேறு சிலரும் வருகின்றனர். அவர்களுடன் உள்ள புரோட்டோகால் அதிகாரிகளும் இருப்பர் அல்லது பாதுகாவலர்கள் இருப்பர். அவர்களும் சேர்ந்தே வருவர். அவர்கள் அவருடன் சேர்ந்து வர அனுமதி பெற தேவையில்லை. அக்காலத்தில் வைஸ்ராய் ஒரு கவர்னரை அழைத்தார். இந்தியா பாகிஸ்தானில் ஆங்கிலேய ஆட்சி அப்போது நடந்து வந்தது. வைஸ்ராய் கவர்னரை விருந்திற்கு அழைத்தால் அவரது ஊழியர்களும் எவ்வித அழைப்புமின்றி அவருடன் செல்வர். அதாவது அவரது மெய் காப்பாளர்களும் தொண்டர்களும் அவருடன் செல்வர். எனவே கூறினார்கள், உங்களது நிலை எவ்வளவு கீழானதாக இருந்தாலும் நீங்கள் வானவர்களுடன் தொடர்பை ஏற்படுத்திக் கொண்டால் அவர்கள் எங்கு சென்றாலும் நீங்கள் அவர்களுடன் செல்வீர்கள். அல்லாஹுடன் தொடர்பு ஏற்பட்டால் அவனது மலக்குகளுடனும் தொடர்பு ஏற்படும். நீங்கள் அவர்களது ஊழியர்களில் இணைந்துவிடுவீர்கள். அவர்கள் மக்களின் உள்ளம் மற்றும் மூளையில் சென்றால் நீங்களும் அவர்களுடன் சென்று விடுவீர்கள் கூறுகின்றார்கள். எனவே நீங்கள் அந்த மகத்துவமிக்க ஆற்றலை புரிந்து கொள்ளுங்கள். அல்லாஹ் அதனை உங்களுக்காக உருவாக்கியுள்ளான். உங்களது வலிமை ஆன்மீகத்தோடு தொடர்புடையதாகும். நீங்கள் அதனை வலிமையூட்ட மலக்குகளுடன் அதிகமாக தொடர்பு ஏற்படுத்துங்கள். அப்போது உங்களுக்கு மக்களின் உள்ளம் வரை சென்றடைய முடியும். உங்களுக்கு மக்களின் உள்ளம் வரை சென்றடையும் நிலைமை ஏற்பட்டு விட்டால் பின்னர் அனைத்து திரைகளும் அகன்றுவிடும். எங்கு இறைவனின் ஒளி சென்றடையுமோ நீங்களும் அங்கு சென்றடைந்து விடுவீர்கள். ஹஜ்ரத் முஸ்லிமோர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அக்காலத்தில் ஜல்சாவில் வருபவர்களுக்கு அறிவுரை கூறினார்கள். நீங்கள் உங்களின் பொறுப்புகளை உணருங்கள். எந்த ஆர்வத்துடன் இங்கு வருகை தந்துள்ளீர்களோ அதனை முழுமை செய்ய ஏற்பாடு செய்யுங்கள். எவ்வாறு சில மக்கள் கப்பலை பார்ப்பதற்காக முதலில் செல்கின்றனரோ அதுபோன்று நீங்களும் இங்கு வரக்கூடாது. அல்லாஹுடன் தொடர்பை உருவாக்குங்கள். அல்லாஹுடன் தொடர்பு உருவானதன் விளைவாக அவனது மலக்குகளுடனும் தொடர்பு ஏற்படும். பின்னர் இந்த ஆன்மீகம் மக்களின் மூளைகளில் தாக்கத்தை ஏற்படுத்தும் போது உங்களின் பணிகளை வானவர்கள் செய்து கொண்டிருப்பர். மேலும் அவர்கள் எங்கு செல்வார்களோ அங்கு உங்களது பெயர்களையும் எட்ட வைத்து விடுவார்கள். ஏனென்றால் உங்களது நியத் நல்லதாக இருக்கின்றது. ஆன்மீகத்தில் உங்களுக்கு முன்னேற்றம் உள்ளது. நீங்கள் இறைவனுக்காக பணி செய்கின்றீர்கள். எனவே இந்த அடிப்படை விதியை எப்போதும் நினைவில் கொள்ள வேண்டும். ஓரிடத்தில் ஒன்று கூடும் போது அது ஜல்சாவாக இருந்தாலும் சரி, இஸ்திமாவாக இருந்தாலும் சரி, ஆன்மீக முன்னேற்றத்திற்காக ஒன்று கூடும் போது அதனை அடைவதற்காகவும் முயற்சி செய்ய வேண்டும். மேலும் தமது சபைகளை தற்காலிக ஆன்மீக சபைகளாக ஆக்கிக் கொள்ளக்கூடாது. மாறாக நிரந்தரமான ஆன்மீக தாக்கங்களை கொண்டதாகவும் ஆக்க வேண்டும். மலக்குகளும் எல்லா இடத்திலும் நமக்கு உதவி செய்யக்கூடியவர்களாக ஆகிவிட வேண்டும். நாம் எங்கு முயற்சி செய்தாலும் அங்கு மலக்குகள் நுழைந்து
நமது முயற்சிகளை வெற்றிகரமாக ஆக்கிவிட வேண்டும். எப்போதும் நினைவிற்கொள்ள வேண்டும், நன்மையான காரியங்களை செய்பவரே உண்மையான மூமின் ஆவார். முன்பை விட நல்ல காரியங்களை செய்யும் போது முன்னரை விட அதிகமான பணிவு, இஸ்திக்ஃபார், அல்லாஹ்விடத்தில் மேலும் நன்மையான காரியங்களை செய்ய பாக்கியத்தை வேண்டுதல் போன்றவை இருக்க வேண்டும். ஒரு உண்மையான நம்பிக்கையாளர் வேண்டவும் செய்வார். ஏனென்றால் அப்போதுதான் அந்த தொடர் நிலை பெற்று அவரது முடிவும் நல்லதாக அமையும். ஹஜ்ரத் முஸ்லிமோர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் கூறுகின்றார்கள், சில சஹாபாக்கள் கூறுகின்றனர், நாங்கள் ஹஜ்ரத் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை துஆ செய்தவாறு பார்க்கும்போது உலையிலிருந்து சப்தம் வருவதை போன்று அன்னாரிடமிருந்து சப்தம் வரும். எனவே உங்களின் நப்சுகளின் சீர்திருத்தத்தின் பக்கம் கவனம் செலுத்துங்கள், இறை அச்சம் மற்றும் தூய்மையை ஏற்படுத்துங்கள். நாம் நன்மை செய்கின்றோம் என கருதாதீர்கள். ஏனென்றால் நன்மையிலும் நன்மையான காரியங்களிலும் கூட நேர்மையற்ற தன்மை உருவாகிவிடும். ஹஜ்ரத் மஸீஹ் மவ்ஊத் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் கூறி வந்தார்கள், இன்றைய நாட்களில் மக்கள் ஹஜ் செய்து வந்த பின்னர் அவர்களிடத்தில் முன்னரை விட அதிகமான அகங்காரமும் தீமைகளும் தோன்றிவிடுகின்றன. அவர்கள் ஹஜ்ஜின் பொருளை புரியாதன் காரணத்தால் தான் இந்த குறைகள் அவர்களிடையே ஏற்படுகின்றது. ஆன்மீக ரீதியாக பயன்பெறுவதற்கு பகரமாக வெறும் பெயரளவில் ஹாஜி ஆகிவிடுவதால் தற்பெருமை கொள்கின்றனர். அத்துடன் ஹஜ்ரத் மஸீஹ் மவ்ஊத் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் ஒரு நகைச்சுவை கதை ஒன்றையும் கூறினார்கள். குளிர்காலத்தில் இரவு நேரத்தில் ஒரு மூதாட்டி ஸ்டேஷனில் அமர்ந்திருந்தார். யாரோ ஒருவர் அவரிடமிருந்து போர்வையை திருடிவிட்டார். அவளுக்கு குளிர் அடித்ததும் போர்வையை போர்த்த விரும்பினார். அப்போது போர்வை திருடு போனதை உணர்ந்து கொண்டார். அதை கண்டு சப்தமாக கூறினார், ஹாஜி சகோதரரே, என்னிடத்தில் ஒரு போர்வைதான் உள்ளது, எனக்கு இது தேவைப்படுகிறது, எனவே திருப்பி கொடுத்து விடு என்று கூறினார். திருடியவர் அருகிலேயே இருந்தார். போர்வையை எடுத்துக்கொண்டு சென்று விடவில்லை. போர்வையை எடுத்தவர் அதை கேட்டு வெட்கமடைந்தார். போர்வையை அங்கு வைத்து விட்டார். மேலும் அவர் மூதாட்டியிடம், போர்வையை திருடியவர் ஹாஜி என்பது உமக்கு எப்படி தெரியும் என கேட்டார். அதற்கு அந்த மூதாட்டி, இக்காலத்தில் இந்த அளவுக்கு கடின உள்ளத்தை ஹாஜிக்களால் மட்டுமே வெளிப்படுத்த முடியும் என்று கூறினார். எனவே நாங்கள் நன்மையான பணிகளில் ஈடுபட்டுள்ளோம் எனவும் நாங்கள் நல்ல எண்ணம் கொண்டுள்ளோம் எனவும் கருதாதீர்கள். மனிதன் எவ்வளவுதான் நன்மை செய்தாலும் அதில் தீமை உருவாகிவிட முடியும். எவ்வளவுதான் நல்ல எண்ணம் மனிதன் கொண்டிருந்தாலும் அது அவனது ஈமானை சீர்கெடுத்து விட முடியும். ஏனென்றால் ஈமான் நமது அமல்களின் விளைவால் வருவதல்ல, மாறாக அல்லாஹுவின் கருணையினால் வருவதாகும். இது மிக அடிப்படையான விஷயமாகும். இதனை எப்போதும் நினைவிற்கொள்ள வேண்டும். நமது அமல்கள் எவ்வளவு இருந்தாலும் சரி, அல்லாஹுவின் கருணையும் அருளும் இல்லை என்றால் பின்னர் ஈமான் முழுமையாகவே முடியாது. எனவே நீங்கள் எப்போதும் அல்லாஹுவின் கருணையின் மீது பார்வையை வையுங்கள். மேலும் உங்களது பார்வை எப்போதும் அவனது கைகளை நோக்கி செல்ல வேண்டும். ஏனென்றால் அல்லாஹுவின் சன்னிதானத்திலிருந்து எழுந்த பிறகு எனக்காக வேறெங்கும் கதவுகள் திறக்கப்படாது என யாசிப்பவர் நினைத்தால் அத்தகைய நபர் அல்லாஹுவின் அருளை ஈர்த்துக் கொள்வார். எனவே உங்களது பார்வை எப்போது அல்லாஹுவை நோக்கியே எழ வேண்டும். எனவே உங்களது பார்வை எப்போதும் அல்லாஹுவை நோக்கியே எழ வேண்டும். எதுவரை உங்களது பார்வைகளை அல்லாஹுவை நோக்கி வைப்பீர்களோ அதுவரை நீங்கள் பாதுகாப்பாக இருப்பீர்கள். ஏனென்றால் எவரது பார்வை இறைவனை நோக்கி இருக்குமோ அவருக்கு எவராலும் எந்த சேதத்தையும் ஏற்படுத்த முடியாது. அல்லாஹ் அல்லாதவற்றை நோக்கி பார்வை சென்றால், அல்லாஹுவின் சன்னிதானத்திலிருந்து விலகிவிட்டால், பின்னர் எவ்வளவுதான் நல்ல எண்ணங்கள் இருந்தாலும் சரி, நல்ல காரியங்கள் செய்தாலும் சரி, அதற்கு எந்த பயனும் இருக்காது. மாறாக அத்தகைய நபர் ஷைத்தானின் மடியில் சென்று அமர்ந்து விடுவார். நிரந்தரமான தௌபா, இஸ்திக்ஃபார் மற்றும் அவனது கருணையை வேண்டுதல், அவனது அருளை ஈர்க்க முயற்சி செய்தல் போன்ற இந்த விஷயங்கள் தான் மனிதனை நல்ல முடிவின் பக்கம் கொண்டு சேர்க்கும். ஹஜ்ரத் முஸ்லிம் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் கூறுகின்றார்கள், ஹஜ்ரத் மஸீஹ் மவ்ஊத் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் ஒரு சம்பவம் ஒன்றை கூறி வந்தார்கள். ஹஜ்ரத் அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் வீட்டிலோ அல்லது ஹஜ்ரத் உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் வீட்டிலோ எனக்கு சரியாக நினைவில் இல்லை, நகைகள் ஒரு முறை திருடு போயின. அவர்களது வேலைக்காரன் இருந்தான். அவன் கூப்பாடு போட்டு வந்தான். இறைவனின் கலிஃபாவிடம் திருடக்கூடிய துர்பாக்கியம் படைத்த மனிதனும் உள்ளானா, அவனுக்கு சற்றும் வெட்கமில்லையா என்றெல்லாம் கூப்பாடு போட்டான்.
மேலும் திருடியவன் மீது எண்ணற்ற சாபங்கள் இறங்கட்டுமாக. இறைவன் அவனது திரையை அகற்றுவானாக. அவனை இறைவன் இழிவிற்குள்ளாக்குவானாக என்றெல்லாம் அவன் கூறினான். கடைசியில் விசாரணையில் ஒரு யூதனிடம் அந்த நகை அடகு வைக்கப்பட்டது தெரிய வந்தது. அந்த யூதரிடம் இந்த நகை உமக்கு எங்கிருந்து கிடைத்தது என கேட்கப்பட்டது. அப்போது அந்த யூதர் மிக கூப்பாடு போட்ட அந்த வேலைக்காரனின் பெயரை கூறினான். எனவே நாவினால் சாபமிடுவதும் அல்லது கட்டுப்படுவதாக வாதம் செய்வதும் ஒரு பெரிய காரியம் அல்ல, அமல் செய்வதுதான் பெரிய விஷயமாகும். வாயினால் கட்டுப்படுதலுக்கான வாதம் செய்யக்கூடியவர் சில நேரத்தில் மிகப்பெரிய நயவஞ்சகனாக கூட இருக்கலாம். எனவே இது மிகவும் அச்சத்திற்குரிய இடமாகும். இவ்விஷயத்தின் பக்கம் நாம் எப்போதும் கவனம் செலுத்த வேண்டும். ஹஜ்ரத் முஸ்லிமோர் ரலியல்லாஹு அன்ஹு அவரிடத்தில் ஒரு முறை அகமதியத்தின் எதிரி ஒருவர், நாங்கள் முடிவெடுத்துள்ளோம், நாங்கள் அகமதியத்தை ஒழித்து விடுவோம் என மார்தட்டினார். அன்னார் கூறுகின்றார்கள், ஹஜ்ரத் முஸ்லிமோர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் கூறுகின்றார்கள், என்னாலும் அவரை போன்று பதில் கூறியிருக்க முடியும், நீ ஒழித்து காட்டு என்று என்னாலும் கூறியிருக்க முடியும். ஆனால் நான் அவரிடத்தில் கூறினேன், அழிப்பதும் அழிக்காமல் இருப்பதும் ஒன்றை நிலைநாட்டுவதும் இறைவனின் அதிகாரத்தில் உள்ளதாகும். அவன் எங்களை அழிக்க நாடினால் உங்களுக்கு எந்த முயற்சியும் செய்ய தேவை இருக்காது, அவனே அழித்து விடுவான். ஆனால் அவன் எங்களை நிலைநாட்ட விரும்பினால் எவராலும் எதுவும் செய்ய இயலாது. தக்வாதான் மனிதனை இதுபோன்ற வாதங்களிலிருந்து பாதுகாத்து விடுகின்றது. அதாவது நான் இவ்வாறு செய்து விடுவேன், அவ்வாறு செய்து விடுவேன் என்று வாதிப்பது ஒன்றுமல்ல, நான் என்பதே வீணானதாகும். தக்வாதான் சரியான பதிலை கற்றுத்தருகின்றது. எனவே ஹஜ்ரத் முஸ்லிமோர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் கூறுகின்றார்கள், நான் அவருக்கு இவ்வாறு பதில் கூறினேன், எங்களால் ஒன்றும் செய்ய முடியாது, ஆனால் அல்லாஹ் எங்களை நிலைநாட்ட விரும்பினால் உம்மால் எதுவும் செய்ய முடியாது, எவராலும் எங்களை அழிக்க முடியாது. நான் இதை செய்து விடுவேன், அதை செய்து விடுவேன் போன்ற வாதங்கள் செய்வதிலிருந்து தக்வாதான் மனிதனை பாதுகாக்கின்றது. அதுபோன்ற வாதங்களின் பயன்தான் என்ன? ஹஜ்ரத் மஸீமூத் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் கூறியிருந்தார்கள், காதியானிலோ அல்லது வேறெங்கோ மிக கடுமையாக காலரா நோய் பரவி வந்தது. ஒரு ஜனாசாவின் சந்தர்ப்பத்தில் ஒரு நபர் கூறினார், இந்த மக்கள் தாமே செத்து மடிகின்றனர், காலரா பரவுகின்றது, ஆனால் மக்கள் உண்பது மற்றும் குடிப்பதிலிருந்து விலகுவது கிடையாது, வயிறு புடைக்க உண்ணுகின்றனர். அந்த மனிதர் கூறினார், பாருங்கள், நானோ ஒரு சிறிய சப்பாத்தி தான் சாப்பிடுகின்றேன், ஆனால் இந்த கேடுகட்ட மக்களை பாருங்கள், வயிறு நிறைய உண்கின்றனர், பின்னர் காலராவால் செத்து மடிகின்றனர். இரண்டாவது நாள் மற்றொரு ஜனாசா வந்தது. இது யாருடையது என ஒருவர் கேட்டார். ஏராளமான மக்கள் அந்த நபரின் பேச்சை கேட்டு வெறுப்படைந்திருந்தனர். ஒருவர் கூறினார், இது ஒரு சிறிய சப்பாத்தி சாப்பிடக்கூடியவரின் ஜனாசா ஆகும் என கூறினர். எனவே இது போன்ற வாதங்களால் என்ன பயன்? நாங்கள் இப்படி செய்து விடுவோம், அப்படி செய்து விடுவோம் என்பதெல்லாம் வீணானதாகும். ஆம், அல்லாஹ் கூறியதை நாம் கூறலாம், அல்லாஹ் கூறியதை மறைத்தலும் கூடாது. அல்லாஹ் கூறியுள்ளான், கத்தபல்லாஹு லஅக்லிபன்ன அனா வ ருசுலி, நானும் எமது தூதரும் வெற்றி பெறுவோம் என்பதை நாம் தீர்மானித்து விட்டோம் என்று அல்லாஹ் கூறுகின்றான். ஒருவர் இப்போது நம்மிடம், நாங்கள் உங்களை தூள் தூளாக்கி விடுவோம் என்று கூறினால் நான் இவ்வாறு கூற முடியும், எனது ஆற்றல் பற்றிய கேள்வி என்றால் என்னால் ஒன்றும் கூற முடியாது. ஆனால் அந்த சொற்கள் அஹ்மதியத்தை பற்றி கூறப்பட்டதென்றால் அது ஒருபோதும் நடக்காது. அஹ்மதியத் நிச்சயமாக வெற்றி பெற்றே தீரும் இன்ஷா அல்லாஹ். இறைவனின் வாக்குறுதிகளில் நமக்கு எந்த அளவுக்கு நம்பிக்கை உள்ளதென்றால் அந்த அளவுக்கு நமது உயிர் மீது கூட நமக்கு நம்பிக்கை இல்லை. எனவே அஹ்மதியத் நிச்சயமாக வெற்றி பெற்றே தீரும். அது ஒருவேளை நமது வாழ்நாளில் நிகழலாம் அல்லது அதற்கு பிறகு. ஆனால் அந்த வெற்றியில் பங்குதாரர்களாக இடம்பெற தக்வாவில் நிலை நிற்பது மிகவும் அவசியமாகும். ஏனென்றால் அப்போதுதான் நமது வாழ்நாளில் இல்லாவிட்டாலும் கூட நமது சந்ததிகள் அந்த வெற்றியினை காண்பார்கள். துவா எவ்வாறு செய்ய வேண்டும்? மேலும் அஹ்மதிகளுக்கு ஏற்பட்டிருக்கின்ற கடினமான சூழ்நிலைகளிலிருந்து எங்கனம் வெளிவர வேண்டும் என்பதை விளக்கியவாறு ஹஜ்ரத் முஸ்லிமோர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் கூறுகின்றார்கள், ஹஜ்ரத் மஸீமூத் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் கூறினார்கள், உலகில் அன்பின் சிறந்த வெளிப்பாடு தாய் தனது மகன் மீது காட்டுகின்ற அன்பாகும், அல்லது தாய் தனது பிள்ளைகளிடத்தில் காட்டுகின்ற அன்பாகும். சில நேரத்தில் தாயின் மார்பகங்களில் பால் வறண்டுவிடும், ஆனால் குழந்தை அழுகின்ற போது பால் சுரந்துவிடும்.
எனவே எவ்வாறு குழந்தையின் அழுகையின்றி தாயின் மார்பில் பால் சுரக்க முடியாதோ அதே போன்று அல்லாஹுவும் தனது கருணையை அடியாரின் அழுகை மற்றும் மன்றாடுதலோடு தொடர்பு படுத்தியுள்ளார். அடியார் மன்றாடும் போது ரஹமத்தனும் பால் சுரந்து விடுகின்றது. எனவே நான் கூறியது போன்று உங்கள் புறமிருந்து முயற்சியின் உச்சத்தை தொட்டு விடுங்கள். ஆனால் நான் கூறுகின்ற முயற்சி என்பது நயவஞ்சகர்கள் புரிந்து வைத்திருக்கின்ற முயற்சி அல்ல. அதற்கு பிறகு அதிகமாக எந்த அளவிற்கு துவாவினை கொண்டு செல்ல முடியுமோ நீங்கள் கொண்டு செல்ல வேண்டும். ஹஜ்ரத் முஸ்லிமோ ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அந்த காலத்திலும் கூறினார்கள், நோன்பு வையுங்கள், 7 நோன்பு வையுங்கள், மேலும் துவா செய்யுங்கள் என்றெல்லாம் கூறியிருந்தார்கள். சில ஆண்டுகள் ஆகின்றன, நானும் நோன்பு வைக்க வேண்டும் என கூறியிருந்தேன். இன்றும் சிலர் உள்ளனர், அவர்கள் நோன்பு நோற்று வருகின்றனர். குறைந்தபட்சம் இப்போது 40 நோன்புகள் வாரம் ஒன்று என்ற வீதத்தில் 40 வாரம் வரை நீங்கள் நஃபில் நோன்புகளை வைக்க வேண்டும். குறிப்பாக துவா செய்யுங்கள், நஃபில் தொழுது வாருங்கள், சதகா கொடுத்து வாருங்கள். ஏனென்றால் ஜமாத்தின் நிலை என்னவென்றால் சில இடங்களில் மிக அதிக அளவில் கடுமை காட்டப்படுகின்றது. நாம் அல்லாஹ்வின் சன்னிதானத்தில் முறையிடும் போது எவ்வாறு குழந்தையின் அழுகையினால் தாயின் மார்பிலிருந்து பால் சுரந்து விடுகின்றதோ அதுபோன்று விண்ணிலிருந்து நமது ரப்பின் கருணை பொங்கி இறங்கிவிடும். மேலும் நமது வழிகளிலுள்ள தடைகளும் கஷ்டங்களும் அகன்றுவிடும் இன்ஷா அல்லாஹ். ஹஜ்ரத் முஸ்லிமோ ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் கூறுகின்றார்கள், சில கஷ்டங்கள் எப்படிப்பட்டதென்றால் அதனை அகற்றுவது நமது சக்திக்குட்பட்டதல்ல. நம்மால் எதிரியின் வாயினை அடைக்க முடியாது, எதிரியின் எழுதுகோலை தடுத்து நிறுத்தவும் முடியாது. எதிரிகளின் நாவிலிருந்தும் எழுதுகோலிலிருந்தும் என்னவெல்லாம் வெளிப்படுகின்றதென்றால் அதனை வாசிப்பதற்கும் கேட்பதற்கும் நம்மால் இயலாது. இன்றைய நாட்களில் நாம் பார்க்கின்றோம், பாகிஸ்தானில் மிகவும் மோசமான சொற்களை பயன்படுத்தி ஹஜ்ரத் மஸீஹ் மவ்ஊத் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களுக்கு எதிராக விளம்பரம் செய்யப்படுகின்றது. அரசாங்கத்திற்கு கவனமூட்டவும் பட்டிருக்கின்றது. முந்தைய காலத்திலும் அதுபோன்று நடந்திருக்கின்றது. அப்போது ஆங்கிலேய அரசாங்கம் இருந்தது. ஆனால் விஷயங்கள் கேட்கப்படுவது கிடையாது. விஷயங்களை கேட்டாலும் செவிடர்கள் கேட்பது போன்று கேட்பர். ஹஜ்ரத் முஸ்லிமோ ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் கூறுகின்றார்கள், ஹஜ்ரத் மஸீஹ் மவ்ஊத் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களை பற்றி பேசப்பட்ட அதே விஷயங்கள் வேறு ஒரு தலைவரை பற்றி பேசப்பட்டிருந்தால் நாட்டில் நெருப்பு மூண்டிருக்கும். ஆனால் ஹஜ்ரத் மஸீஹ் மவ்ஊத் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை பற்றி தொடர்ச்சியாக தவறுதலாக பேசப்படுகிறது. ஆனால் அவ்வாறு பேசுபவர்களுக்கு எதிராக எந்த நடவடிக்கையும் எடுக்கப்படுவது கிடையாது. எதுவரை என்றால் சில இடங்களிலிருந்து எனக்கு ரிப்போர்ட் கிடைக்கின்றது, இது அந்த காலத்தில் நடந்ததாகும். அகமதிகளுக்கு எதிராக என்ன விரும்புகின்றீர்களோ எழுதுங்கள், எந்த நடவடிக்கையும் உங்களுக்கு எதிராக எடுக்க மாட்டோம் என எதிரிகளிடம் சில அதிகாரிகள் கூறியதாக நமக்கு தகவல் கிடைக்கின்றது. எனவே இவ்வாறு எப்போதும் ஜமாத்துடன் நடந்து வந்துள்ளது. ஆனால் அல்லாஹ்வின் அருளால் ஒவ்வொரு தடைக்கெதிரிலும் ஜமாத் முன்னேறி வந்துள்ளது. எந்த சட்டத்தையும் ஜமாத்திற்கு எதிராக நிறைவேற்றாத அந்த காலத்து அரசாங்கத்தின் நிலையாகும் இது. பாகிஸ்தானில் அகமதிகளுக்கு எதிராக சட்டமும் உள்ளது. அது எதிரிகளுக்கு உதவியும் செய்கின்றது. அவர்கள் விரும்பியதை செய்கின்றனர். வாயில் என்ன வருகின்றதோ அதனை ஹஜ்ரத் மஸீஹ் மவ்ஊத் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களுக்கு எதிராக அநாகரிகமாக பேசிவிடுகின்றனர். அகமதிகளை அநீதிகளுக்கு இலக்காக்கின்றனர். நீதிமன்றங்களும் சின்ன சின்ன விஷயத்தில் அகமதிகளை தண்டிப்பதில் தற்போது துடிப்பாக உள்ளது. எனவே அதற்காக நாம் இறை சன்னிதானத்தில் மிக அதிகமாக முறையிடுவதும் கதறுவதும் அவசியமாகும். பாகிஸ்தானி அகமதிகள் குறிப்பாக முன்பை விட அதிகமாக கவனம் செலுத்துவது அவசியமாகும். தூய்மையுடன் அல்லாஹ்விற்கு முன் குனியுங்கள், நஃபில்கள் தொழுங்கள், சதகாக்கள் கொடுங்கள், நோன்பு வையுங்கள். துவாக்களின்றி அல்லாஹ்வின் கருணையை பொங்கியல செய்வதை தவிர்த்துவிட்டு நமக்கு வேறு எந்த வழியும் இல்லை. குறிப்பாக எங்கெல்லாம் அகமதிகளுக்கு எதிராக அநீதிகள் அரங்கேறுகின்றனவோ அங்குள்ள அகமதிகளுக்கு அர்ஷை அசைக்கும் துவாக்கள் செய்யும் பாக்கியத்தை வழங்குவானாக. பொதுவாக முழு உலக அகமதிகளுக்கும் ஜமாத்தின் முன்னேற்றம் மற்றும் அநீதிகளிலிருந்து தப்பிப்பதற்காக துவாவின் பக்கம் கவனம் செலுத்த வேண்டும். அல்லாஹ் அவர்களுக்கு அதற்கான பாக்கியத்தை வழங்குவானாக.
الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونؤمن به ونتوكل عليه ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له ونشهد أن لا إله إلا الله ونشهد أن محمدا عبده ورسوله عباد الله رحمكم الله إن الله يأمر بالعدل والإحسان وإيتاء ذي القربى وينهى عن الفحشاء والمنكر والبغي يعظكم لعلكم تذكرون اذكروا الله يذكركم وادعوه يستجب لكم ولذكر الله أكبر.